மாஞ்சோலை தொழிலாளர்களின் பூர்வீக கிராமம் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும் என கூறியுள்ள நெல்லை மாவட்ட ஆட்சியர், கட்டாய பணி ஓய்வு குறித்து புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் இருந்த BBTC நிறுவனத்தின் 99 ஆண்டுகால குத்தகை 2028ஆம் ஆண்டு முடிய உள்ளது. அதற்கு முன்னதாகவே பணியை முடித்துக் கொள்வதாக அறிவித்துள்ள BBTC நிறுவனம் தொழிலாளர்களுக்கு கட்டாய பணி ஓய்வு மற்றும் விடுவிப்பு செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. வேறு எந்த வேலையும் தெரியாது என தொழிலாளர்கள் புலம்பி வருகின்றனர். இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு நெல்லை மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்துள்ளார். அதில் தொழிலாளர்களை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை என்றும் அவர்களாகவே விருப்ப ஓய்வு அளிப்பதாகவும் தகவல் அளித்துள்ள ஆட்சியர், அதுகுறித்து புகார் அளித்தால் தொழிலாளர் நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை எடுப்போம் என்றார். தொழிலாளர் துறை, வருவாய்த்துறை, வனத்துறை, கல்வித்துறையினர் குழு அமைத்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ள ஆட்சியர், 530க்கும் குறைவானோர் மட்டும் மலையில் உள்ளதாகவும் அவர்களின் பூர்வீக கிராமங்களை கண்டறிந்து இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் கலைஞர் கனவு இல்ல திட்டம் மூலம் வீடு கட்ட முடிவு செய்துள்ளதாகவும் கூறினார். வீடு பெறுவதற்கு தகுதியுள்ள நபர்களை கண்டறிந்துள்ள நிலையில் அவர்களுக்கு தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வீடு கட்ட முடிவு செய்துள்ளோம் என்ற ஆட்சியர், ரேஷன் கார்டு, வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை ஆகியவற்றில் முகவரி மாற்றம் செய்ய ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார். BBTC நிறுவனத்திடம் இருந்து நிலுவைத் தொகை, கருணைத் தொகை, PF உள்ளிட்ட அனைத்து வகையான தொகையும் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று கூறியுள்ள ஆட்சியர், கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு உருவாக்கி தர நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார். மாஞ்சோலை தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற தகவல் தவறானது என்றும் ஆட்சியர் தெரிவித்தார்.